வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மனதார நினைச்சு கொண்டு 3 முறை முருகா போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, முதல் கடவுளான விநாயகரை வழிபட்டு தொடங்கக்கூடிய காரியம் எதுவும் தடையில்லாமல் வெற்றியாக முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகருக்கு பார்த்திங்கன்னா தீபம் காட்டி அந்த வழிபாட்டை நம்ம செய்யல தொடங்குகிறோம். அப்படிப்பட்ட சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு உரிய அற்புதமான நாளில் எந்த முறையில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும்னு தெரிஞ்சுக்கலாங்க. பணத்தால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பணம் இருந்தும் தேவையில்லாத செலவு, பண பற்றாக்குறை, இதனால் அவதிப்படக்கூடிய நபர்கள் தவறாத இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகருக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றி இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டிலோ இல்லை பார்த்திங்கன்னா விநாயகருடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடஹர சதுர்த்தி நாள் பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபடக்கூடிய அற்புத நாளுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதாவது துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய விரத நாளாக அமையும். முதற்கடவுளான விநாயகரின் முதல்ல அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசித்த விரதம் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதமா. இந்த ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா அம்மனுக்கு உகந்த ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி என்று எப்படி விநாயக பெருமானை வழிபட்டு கடன்களை நிவர்த்தி பெற செய்வதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சுக்லபட்சம் முடிஞ்சு வளர்பறையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய சதுர்த்தி சதுர்த்தினும் தேய்பிரையில் வரக்கூடியவது பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இதில் சதுர்த்தி சந்திரனை தரிசிப்பதும் 4வது நாள் பிறையை தரிசிப்பதோ கேடு பலன்களை கொடுக்கக்கூடிய முன்னோர்களின் வாக்குங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தட்சிணாய காலத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் வழிபடுவது, சந்திரனை தரிசிப்பதோ, விநாயகருக்காக விரதம் இருந்து மந்திரத்தை சொல்லி வழிபடுவதோ நிச்சயம் உங்கள் வேண்டிய வரங்களை நிச்சயம் உங்களுக்கு தரும். தீராத கடன்கள் தீர்ந்து நீங்கள் சங்கடங்கள் மறைந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் நினச்சா இந்த ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்து வழிபடுங்க. காலையில் எழுந்து நீராடி குளிச்சு முடித்து சுத்தம் பத்தமாக விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் படை வழிபட வேண்டும். முழு நாளும் உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். விநாயகருக்கு இந்த நாளில் அருகம்புல்லால் அலங்கரித்து மாலை சாற்றி வெள்ளருக்கு மாலையும் கோர்த்து சாற்றி வையுங்க. சுண்டல், அப்பளம், பழங்கள், மோதகம், விநாயகருக்கான பொங்கல், கொழுக்கட்டை போன்ற விநாயகருக்கு பிடித்த பொருட்களை தயார் செய்து படையுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ கணபதியே நமக எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த நாளில் நிறைவேற்றி தருவார். கடன் பிரச்சனை தீர இந்த நாளில் விநாயகரை எப்படி நம்ம வழிபடலான்னு பார்த்திங்கன்னா, அதுவும் சனிக்கிழமை நாளில் இந்த விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி அமைந்திருக்கு. இந்த ஆங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் மாலையில் விநாயகரை வழிபடுவதால் நிச்சயம் பார்த்திங்கன்னா சனி பகவானினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு. அந்த வகையில் இந்த நாளில் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினீங்கன்னா வெற்றிகள் உங்கள் வீடு தேடி வரும். செல்வம் பெருகிடுங்க. ஆங்காரக சதுர்த்தி தினமான இந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்கினாலே உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் அதிகரிக்கும். விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை தரும். பொதுவாகவே சங்கடனாலே இக்கட்டு, தொல்லைன்னு, கஷ்டங்கள், தடைகள்னு அர்த்தம். ஹரனா நீக்குவதுன்னு பொருளுங்க. பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தின்னுவாங்க. அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்திங்க. கிழமையில் வருவது சங்கடஹர சதுர்த்தி ரொம்பவே சிறப்புங்க. இந்த சனிக்கிழமை இந்த சனி மகா சங்கடஹர சதுர்த்தி என்று பார்த்திங்கன்னா
பரத்வாஜ முனிவருக்கு இந்திரலோக பெண் துருத்திக்கோ ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியே அதற்கு அங்காரகன்னு பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி சொன்னாரா. இதில் மகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரனுக்கு பதவி அளித்தாரு. ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவன் மாசி தேய்பிரை செவ்வாயில் விரதத்தை தொடங்கி ஒரு வருடம் முழுவதும் பூஜை செய்து வந்தாலே பெரும் பணக்கார ஆவான்னு விநாயகரும் வழிபட்டு சத்திரங்களும் சொன்னாங்க. மேலும் இந்த சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விருப்பமான பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள விரதம் இருந்து கடைபிடித்தாலே நீண்ட நாட்களாக உங்களுக்கு தீராமல் இருக்கக்கூடிய நோயும் தீரும். மேலும் பல வகை துன்பங்களில் இருந்து பார்த்திங்கன்னா விடுபட்டு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சிறப்பான கல்வி அறிவு, பக்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வன்னு, நல்ல குழந்தைகள்னு பலவிதமான நன்மைகளை அடைய முடியுங்க. சனிதோஷத்துக்களை பாதிப்பால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இந்த நாளில் இந்த ஒரு விரதத்தை அனுஷ்டித்தா சனியினுடைய தாக்கம் பெருப்பகுதி உங்களுக்கு குறையும். நீங்கள் பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை 11 முறை வலம் வந்து அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெச்சு பொட்டுல குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்கிட்டு வந்தாலே விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடஹர பூஜையின் போது விநாயகர் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வாங்கி கொடுங்க. பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகத்திலையும் பூஜையிலும் கண்குளிர கண்டு வணங்கிட்டு திரும்பியதும் பூஜையறையில் பூஜிக்கப்பட்ட சிலையிலினா பழத்தை வணங்கி பூஜையை வைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு இந்த ஒரு விரதத்தை முடித்துக்கலாங்க. கோயிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்ததோ ஆலமாக்கு பச்சரிசி ஊற வச்சு ஒத்தோடு சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழம் செய்து பிசைந்து பசுவுக்கு கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். விநாயகருடைய கேதுவின் அம்சங்க. கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடியவர். அதனால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் போக்கக்கூடியவராக இருக்கிறாரு. விநாயகரை இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்ட பின்னாடி சந்திர தரிசனம் செய்தாலே சகல தோஷங்களும் உங்களுக்கு விலகும். கடன் பிரச்சனையில் நீங்கவும், செல்வ வளம் பெருகவும், சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும், கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் இந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை தரிசனம் செய்து விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்து விநாயகருக்கு அபிஷேகம் பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் சங்கடங்கள் நீங்கி நிச்சயம் உங்களுடைய கடன் தொல்லைகள் குறைய தொடங்குங்க. இந்த விநாயகருக்கு சிறப்பான ஒரு நாள்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா பூஜை செய்து வழிபட்டாலே மாதந்தோறும் வரக்கூடிய நாட்களில் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 சதுர்த்தி தினங்களையும் வழிபடலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று வழிபடுவதால் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து பூஜைகளும் வழிபாடு செய்தாலே ஒரு வருடத்தில் இருந்த விரத பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. முன்னோர் வழிபாடோடு சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவங்க இந்த விரதத்தை இருந்தால் திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா காலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபடுங்க. பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி 11 முறை வலம் வரணும். விநாயகருக்கு அருகம்புல் இல்லைன்னா எருக்கம் கொண்டு அர்ச்சனை செய்திடுங்க. மேலும் பால், கற்கண்டு, திராட்சை இவற்றில் ஏதாவது ஒரு பழம் கொண்டு சென்று கொடுங்களாம். முடிந்தால் ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாங்க. மேலும் 11 இல்லைன்னா 13 அகல் விளக்கு ஏற்றி விநாயகரை வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். விளக்கிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றிய பின்னர் திரி போடுவது நல்லது. அடுத்து சங்கடஹர சதுர்த்தி நாளில் 12, அடுத்து 11, அடுத்து 10ன்னு ஒவ்வொன்றாக குறைத்து வர நிச்சயம் உங்களுடைய சங்கடங்கள் குறையுங்க. விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு உள்ள சங்கடங்களை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு ஏற்றுங்க. இப்படி செய்தாலே நிச்சயம் உங்களுடைய சங்கடங்கள் தீர்ந்து விநாயகர் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த நாளில் வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் விநாயகர் பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ கணபதியே நமக என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.